தொழுகைக்கு முன்னால் ஒது செய்கிறோம். அது ஒண்ணு சாதாரணப்பட்ட ஒரு இபாதத் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. கைகால்களை கழுகிறோம், அவசர அவசரமாக பள்ளிக்குள் செல்கிறோம் என்றால் இனி இந்த உரைக்கு பிறகு கொஞ்சம் நிதானம் தேவை ஒது செய்யும் போது. காரணம், ஒது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தருகிற ஒரு காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே இருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி அடியெடுத்து வருகிற மனிதனுக்குரிய நன்மை வேறு. ஒது செய்ய நீங்கள் அமரும் போது யாரிடத்திலும் பேசாமல் பிஸ்மியை கொண்டு துவக்கி கைகளை கழுவும் போது கை செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகின்றது. முகம் கழுகிற போது கண்கள் செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகின்றது. கைகளும் கால்களும் உறுப்புகள் எல்லாம் கழுவி முடிக்கிற போது அன்றைக்கு அந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒது செய்து முடித்தவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் அல்லாஹ் திறந்து நீ விரும்பிய வாசல் வழியாக செல் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அதுபோக ஒது செய்த பிறகு ஒதுவுக்காக 2 ரக்காத்து தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டிலே இருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி நாம் நடந்து வருகிற போது ஒரு எட்டு எடுத்து வைத்தால் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போது பதவிகள் உயர்த்தப்படுகிறது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா, மறுமை நாளில் இந்த உம்மத்தோடு சேர்ந்து நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவருடைய விசாரணையை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் தொழுகை உங்களிடத்தில் இருந்தாக வேண்டும். அன்பர்களே, தொழுகை உங்களிடத்தில் இருந்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கீ என்கிற கபரிஸ்தானுக்கு ஒரு நாள், மஸ்ஜித் நபவிக்கு அருகில் இருக்கிற ஒரு மையவாடி கபரிஸ்தான், பக்கீ என்கிற கபரிஸ்தான். அந்த கபரிஸ்தானுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பும் போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் எனது சகோதரர்களை அந்த நாளிலே நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்றார்கள், நான் அவர்களை எதிர்பார்க்கிறேன் என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள்? அல்ல, நீங்கள் எனது தோழர்கள், நீங்கள் எல்லாம் எனது தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? அவர்கள் 2 கண் கொண்டு என்னை பார்க்காத மக்கள். நம்மை சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பிறகு வரப்போகிற மக்கள், அவர்கள் என்னை 2 கண் கொண்டு பார்க்காத மக்கள், அவர்களை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை அடையாளம் கண்டுகொள்வார் அல்லாஹ்வுடைய ரசூல். சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி யா ரசூலல்லாஹ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து உலகம் அழிகிற மக்கள் வரை கோடான கோடி மக்கள் நிற்கிற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இவர்கள் எல்லாம் எனது தோழர்கள், சகோதரர்கள் என்று எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருப்பு நிற ஒட்டக கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு வெள்ளை ஒட்டகம் இருந்தால் அதற்குரியவன் அதை அடையாளம் கொண்டுவதில் ஏதாவது சிரமம் இருக்குமா என்று கேட்டார்கள். இல்லையா ரசூலல்லாஹ், அதே போலத்தான் மனித கூட்டங்கள் மறுமை நாளில் கோடான கோடி மனித கூட்டங்களுக்கு மத்தியில் எனது உம்மத்தை மட்டும் தனியாக நான் அடையாளம் கண்டுகொள்வேன். எனது உம்மத்திற்கு அல்லாஹ் மறுமை நாளில் ஒது செய்கிற காரணத்தினால், தொழுகையை பேணுகிற காரணத்தினால், தொழுகைக்கு முன்னால் செய்யப்படுகிற ஒதுவுடைய காரணத்தினால், ஒது செய்கிற அந்த தண்ணீர் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் பிரகாசமாக கைகளும் முகங்களும் ஜொலித்துக் கொண்டு மக்கள் நிற்பார்கள். அந்த கூட்டத்திற்கு மத்தியில் அவர்கள் மட்டும் நான் அடையாளம் கண்டுகொண்டு இவர்கள் எனது சமுதாயம் என்று நான் சொல்லுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, ஒது செய்து தொழுகையை நிறைவேற்றினால் தான் அந்த மனித கூட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை அடையாளம் கண்டுகொண்டு இவர்கள் எனது சமுதாயம் என்று சொல்லுவார்கள் என்றால் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம், தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம், அந்த தொழுகையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.